வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கரூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுகளை அகற்றியது பரபரப்பான நிலையில் சம்பந்தப்பட்ட மேற்பார்வையாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் பழைய திண்டுக்கல் சாலையில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ஒருவர் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி வெறும் கைகளால் கழிவுகளை அகற்றிய வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியது. இதனால் மாநகராட்சி நிர்வாகம் குறித்து கேள்விகள் எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் பணியாற்றிய மேற்பார்வையாளர் கணேசன் என்பவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர் நல அலுவலர் லட்சிய வர்ணா தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் தற்போது உள்ள சூழ்நிலையில் தேவையில்லாதது. இதனால் குழப்பம்தான் வரும். அந்த கோரிக்கை தற்போது தேவையற்றது என்பதுதான் மதிமுகவின் நிலைப்பாடு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் இயக்கங்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கை கொண்டுவர முடியாது. மக்கள் மனதில் மாற்றம் வர வேண்டும். மக்கள் நினைத்தால்தான் பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்றும் கூறினார். சிறப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அது பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு தான் நடக்கணுங்கிறதா எங்க மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடு. அதில் மாற்றம் கிடையாது. நீங்க சொல்ற பரந்தூர் அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து மக்கள், அங்க இருக்கிறவங்க அப்படியே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் அதுக்குண்டான ஒரு கலந்துரையாடல் எல்லாம் கலந்துகிட்டு தான் ஒரு ஒருமித்த கருத்தோட தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய கருத்து. ஈரோட்டில் மாநகராட்சி வணிக வளாகத்தில் சுவர் இடிந்து விழுந்து கட்டிட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அப்துல் கனி ஜவுளி வணிக வளாகத்தில் முருகேசன் என்பவரின் 2 கடைகளை இணைக்க நடுவில் உள்ள சுவற்றை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி சுப்பிரமணி சுவர் விழுந்து உயிரிழந்தார். உடன் வேலை செய்த ஆனந்த் என்பவர் லேசான காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாநகராட்சியிடம் அனுமதி பெறாமல் இந்த பணியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் கடை உரிமையாளர் முருகேசனிடம் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சாலையில் நடந்து வந்த எறும்பு திணியை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிறுமலை வனப்பகுதியிலிருந்து வழிதவறி வந்த எறும்பு திண்ணி ஒன்று கொடைரோடு ரயில்வே நிலையம் அருகே நள்ளிரவில் நடமாடுவது குறித்த தகவலில் நிலக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் விரைந்து அதனை பிடித்து கூண்டு போட்டு அடைத்தனர். பின்னர் அவர்கள் அளித்த தகவலில் வந்த திண்டுக்கல் வனத்துறையினர் எறும்பு திண்ணியை பிடித்து சிறுமலை வனப்பகுதியில் விடுவித்தனர். திண்டுக்கல் மாவட்ட பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ராஜகோபுரத்தின் உச்சியில் சேதமடைந்துள்ளது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு பின்னர் கோயிலில் பாலாலயம் நடத்தப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் கோயில் கோபுரங்கள் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த நிலையில் மலைக்கோவிலின் ராஜகோபுரத்தின் உச்சியில் ஒரு மூலையில் கொம்பு போன்று அமைந்துள்ள ஒரு பகுதி உடைந்துள்ள சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன காரணத்தால் உடைந்து விழுந்தது என்று ஆராய்ந்து வரும் நிலையில் கோயில் தேவஸ்தான ஸ்தபதி குழுவிடம் இதனை சரி செய்ய கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்தநாளை ஒட்டி தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள சிவாஜியின் முழு உருவ சிலைக்கு தஞ்சை மேயர் ராமநாதன் மற்றும் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்வின் போது திருச்சி பாலக்கரையில் 15 ஆண்டுகளாக மூடியே இருக்கும் சிவாஜியின் சிலையை தமிழக அரசு திறக்க வேண்டும் என்று சிவாஜி ரசிகர் மன்ற நிர்வாகி சதா வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய குடும்பத்தினரை ஊர் பொதுமக்கள் கயிறு கட்டி காப்பாற்றியுள்ளனர். சிறுமுகை வச்சினாபாளையம் பவானி ஆற்றில் காரமடையை சேர்ந்த ராம் மற்றும் குடும்பத்தினர் துணி துவைப்பதற்காக இறங்கியுள்ளனர். திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அவர்கள் சிக்கிக் கொள்ள தகவல் அறிந்த வச்சினப்பாளையம் கிராம மக்கள் அவர்களை கயிறு கட்டி மீட்டனர்.
இலங்கை சிறையில் வாடும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களின் குடும்பத்தினர் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 2 நாட்களுக்கு முன்பு தங்கச்சி மடத்திலிருந்து 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 17 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் அந்த மீனவர்களின் குடும்பத்தினர் அவர்களை மீட்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனை சந்தித்து சிறைபிடிக்கப்பட்ட 17 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் மீட்க கோரி வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் சிறுமியின் தந்தையை கொலை செய்த வழக்கில் கைதான இளைஞர் வழுக்கி விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. வீராணம்பட்டியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை உறவினர் முருகன் கேலி செய்துள்ளார். இதனை கண்டித்த சிறுமியின் தந்தை சின்ராஜையும் முருகன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். போலீசார் முருகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தபோது தப்ப முயன்ற நிலையில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முருகன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வினை ஆளுநர் ஆர்.என்.ரவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விமான நிலைய 4வது முனைய வருகை பகுதியில் இதற்கான விழா நடைபெற்றது. முன்னதாக நிகழ்வுக்கு வந்த ஆளுநரை விமான நிலைய இயக்குநர் தீபக், சிஐஎஸ்எஃப் டிஐஜி அருள்சிங் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஆளுநருக்கு இயக்குநர் தீபக் நினைவு பரிசும் வழங்கினார். அக்டோபர் மாதம் முழுவதும் தினமும் ஒரு நிகழ்ச்சியாக மார்பக புற்றுநோய் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் QR கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் நிலையில் கூடுதல் வசூல் நிறுத்தப்படுமா என்று மது விரும்பிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டாஸ்மாக்குகளில் மது பாட்டில்கள் கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதைத் தொடர்ந்து மது பாட்டில்களில் QR கோட் அச்சிடவும் கணினியில் பில் தரவும் வலியுறுத்தப்பட்டது. தற்போது டாஸ்மாக்கை நவீனமாக்கும் முயற்சியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் QR கோடுடன் மது பாட்டில் விற்கப்படுகிறது. அதனை ஸ்கேன் செய்து பில் போட்டு மது பாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு மது பிரியர்கள் மத்தியில் வரவேற்பு எழுந்துள்ளது. மதுரை சோழவந்தான் அருகே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் குழந்தைகள் மையத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். நெடுங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசனின் உருவப்படத்திற்கு ரிஷபம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பழனியப்பன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் குழந்தைகள் மையத்துக்கு விளையாட்டு உபகரணங்களையும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். நிகழ்வில் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே படகு மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு நரிப்பையூர் கடற்கரைக்கு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியைச் சேர்ந்த மாணவர்கள் 18 பேர் சுற்றுலா வந்துள்ளனர். கடற்கரையில் இருந்த படகினை கடலில் தள்ளி விளையாடிக் கொண்டிருந்த முகமது சலாம் என்னும் 16 வயது மாணவன் மீது காற்றின் வேகத்தால் படகு மோதியதில் படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். சுற்றுலா வந்த இடத்தில் மாணவன் படகு மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து வாலிநோக்கம் மெரைன் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சி கமிஷனர் சுகபத்ரா IAS பேட்டை மாநகராட்சி பகுதியில் உள்ள வீடுகளில் நேரடியாக சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். திங்கட்கிழமை நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தின் போது குப்பைகள் சேகரிக்கப்படுவதில்லை, குடிநீர் விநியோகம் சரியில்லை என்று கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். அப்போது இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக மாநகராட்சி கமிஷனர் சுகபத்ரா தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பேட்டை திரிபுர சுந்தரி அம்மன் கோவில் பகுதியில் நேரடியாக சென்று குப்பைகள் ஒழுங்காக வாரப்படுகிறதா, வீட்டிற்கு தண்ணீர் ஒழுங்காக வருகிறதா என அப்பகுதி குடியிருப்பு வாசிகளிடம் சுகபத்ரா IAS நேரில் சென்று கேட்டறிந்தார். குப்பைகள் தேங்கி கிடந்த நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் 3 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அறந்தாங்கி, ஆலங்குடி, விராலிமலை பகுதிகளில் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் நாள் ஒன்றுக்கு 50 பேர் காய்ச்சலுக்காக அரசு மருத்துவமனைகளில் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காய்ச்சல் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சுத்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் நிறுவன ஊழியர்களுக்கு ஆதரவாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் CITO சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது.
சத்திரப்பட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற 40 பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் BSNL அலுவலகம் நத்தம்பட்டி விலக்கு வழியாக ஆலங்குளம் பிரதான சாலையில் வந்து சத்திரப்பட்டி பேருந்து நிறுத்தம் எதிரே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெக்னாமலை மலை கிராமத்தில் புதிய நியாய விலைக் கடையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். சுதந்திரம் அடைந்த நாள் முதலே சாலை வசதிகள் இல்லாமல் மலை கிராம மக்கள் சொல்லொன்னா துயருக்கு ஆளாகியிருந்தனர். ரேஷன் கடைக்கு கூட கரடுமுரடான மலைப்பாதையில் 7 கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவலமே நீடித்து வந்தது. இந்த நிலையில் கிராம மக்களின் தொடர் கோரிக்கையில் 10 நாட்களுக்கு முன்பாக துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிய பகுதி நேர நியாய விலைக் கடையை ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி, செந்தில்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ரேஷன் பொருட்களை விநியோகித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மதுபோதை ஆசாமி ஒருவர் சாலையின் நடுவில் படுத்து உருண்டு அட்டகாசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. போதை தலைக்கேறிய அந்த நபர் சாலையின் நடுவே கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு சப்தம் போட்டு அனைவரையும் மிரட்டியுள்ளார். குளிர்ச்சியான அறையில் படுப்பது போல கொதிக்கும் சூரிய வெக்கையில் சாலையில் படுத்து உருண்டுள்ளார். பேருந்துகள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் சென்ற போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அலம்பலில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இதற்கெல்லாம் டாஸ்மாக் தான் காரணம் என்று அதிருப்தி பதிவிடுகிறார்கள் நெட்டிசன்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மின்கம்பத்தை அகற்றாமல் சிமெண்ட் சாலை அமைத்த செயல் நகைப்புக்கிடமாகியுள்ளது. இடுவாய் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணியின் போது அங்கிருந்த மின்கம்பத்தை அகற்றாமல் நடுவே வைத்து சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்களை சாலையில் கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளது. கடமைக்காக சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது, அதனை கண்டுகொள்ளாத அரசு துறை அதிகாரிகள் மீதும் கிராம மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உடனடியாக மின்கம்பத்தை அகற்றி சாலையின் இருபுறமும் பாதுகாப்பான முறையில் மண் கொட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவரின் அலட்சியத்தால் தொழிலாளி உயிரிழந்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கச்சபெருமா நத்தத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு வலிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்காததால் ரமேஷ் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவரின் அலட்சியத்தால் உயிர் பலி நேர்ந்ததாக கூறி சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தலைமை மருத்துவரை பணியிட மாற்றம் செய்யவும் கோரி பாமக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துறை ரீதியான அதிகாரிகள் பங்கேற்பதில்லை என குற்றம் சாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து சாலையில் தர்ணாவில் ஈடுபட்டனர். சாராட்சியர் பல்லவி வர்மா தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு துறை ரீதியான முதன்மை அலுவலர்கள் பங்கேற்கவில்லை. அதேபோல் கூட்டுறவு வங்கியின் அதிகாரிகளும் கலந்து கொள்ளவில்லை. இதனால் வெளிநடப்பு செய்வோம் என்று விவசாயிகள் தெரிவித்தபோது சாராட்சியர் ஆங்கிலத்தில் ஓகே என கூறியதால் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மொழி பிரச்சனையால் இந்த தவறு நடந்திருப்பதாக கூறி காவல் கண்காணிப்பாளர் சென்ராஜ், வட்டாட்சியர் வெங்கடேசன் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 3,36,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த அரசு போக்குவரத்து கழக கிளார்க் ராமகிருஷ்ணனிடமிருந்து 3,36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 20 வருடங்களாக ராமகிருஷ்ணன் இடைத்தரகராக செயல்பட்டு வந்ததையும் அவர்கள் அப்போது கண்டறிந்தனர். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மழை பெய்ய வேண்டி நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் பானை மற்றும் மாவிளக்கு சட்டி ஏந்தி 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து வழிபாடு செய்தனர். சூரக்குண்டு கிராமத்தில் உள்ள சின்னடைக்கி, பெரியடைக்கி மற்றும் ஆண்டி அரசன் மகன் கோவில் புரட்டாசி மாத பொங்கல் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சூரக்குண்டில் உள்ள பெரிய மந்தையில் கிராம பெரியவர்கள் தலைமையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி வழிபாடு செய்தனர். பின்னர் பெண்கள் தலையில் பொங்கல் பானை மற்றும் மாவிளக்கு சட்டி ஏந்தியும் ஆண்கள் சுவாமி சிலைகள் எடுத்தும் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு இருதய ஆலயத்தில் மேரி மாதாவின் கையில் ரத்தம் வழிந்ததாக பரவிய தகவலை அடுத்து பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். 100 ஆண்டு பழமையான இந்த கோயிலில் பங்குதந்தை ஜான் பிரிட்டோ என்பவரால் கடந்த 2022ஆம் ஆண்டு கனடாவில் இருந்து 2 அடி உயரம் கொண்ட இருதயம் கையில் தாங்கிய மாதா சுரூபம் கொண்டுவரப்பட்டு கண்ணாடி பேழையில் வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது. அன்பின் சுடர் அன்னை மரியா என பெயரிடப்பட்ட அந்த சுரூபத்தில் இதயம் தாங்கிய கையில் இருந்து ரத்தம் வழிந்ததாக தகவல் பரவியதால் ஏராளமானோர் ஆலயத்திற்கு வந்து ஆச்சரியத்தோடு பார்த்து வழிபாடு செய்து வருகின்றனர். தட்கல் உள்ளிட்ட அனைத்து வகை வேளாண் மின் இணைப்பு திட்டங்களிலும் 2 ஆண்டுகளாக காக்க வைக்கப்பட்டுள்ள 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்புகள் வழங்க கோரி கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளரிடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்களிலும் மின்சார வாரியத்திடமும் பலமுறை விவசாயிகள் நேரிலும் அஞ்சல் மூலமாகவும் புகார் தெரிவித்தும் 2 ஆண்டுகளாக ஒரு நடவடிக்கை கூட எடுக்காத நிலையில் தற்போது மீண்டும் மனு அளித்துள்ளனர். மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ள விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் சகாயராஜ் இதுகுறித்து அரசுக்கு உரிய முறையில் தெரிவிப்பதாக உறுதி கூறினார். வணிக நிறுவனங்களுக்கு ஏன் சார் உடனே அவங்க கேட்கும்போது உடனே கொடுக்குறீங்க? நம்ம கேட்கும்போது ஏன் விவசாயிகள் கேட்கும்போதுன்னா இது வந்து அரசோட கொள்கை முடிவு, இதில் நாங்கள் தலையிட முடியாது, நாங்கள் கோரிக்கையை உங்கள் பரிசீலனைக்கு அனுப்புகிறோங்க, உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் கடுமையாகவும் சொல்லிட்டு வந்துட்டோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் கடுமையான இங்கேயே உண்ணாவிரத போராட்டம் துவங்குவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மூலமாக அது துவங்கும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. திருப்பத்தூர் அருகே வீட்டுக்கான கதவு ஜன்னல் உள்ளிட்ட மரப்பொருட்களை பெட்ரோல் ஊற்றி எரித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தம்பட்டியைச் சேர்ந்த கர்ணன் தான் கட்டி வரும் புது வீட்டுக்காக 75,000 ரூபாய் மதிப்பிலான கதவு ஜன்னல் உள்ளிட்ட மரப்பொருட்களை வாங்கி வைத்துள்ளார். கர்ணன் இரவு வாட்ச்மேன் வேலைக்கு சென்றிருந்த போது மர்ம நபர்கள் அந்த மரப்பொருட்களை தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதுகுறித்து கர்ணன் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்டித்தர வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகள் கோரியும் வேலூர் ஆட்சியரகம் முன்பு மேலதாளத்துடன் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஐஎம் அமைப்பைச் சேர்ந்த 50 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் துத்திக்காடு, வேப்பம்பட்டு, கடியம்பாடி மற்றும் புதூர் பகுதிகளில் வாழும் பழங்குடி இருளர் இன மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவுடன் வீடு கட்டி தர வேண்டியும், வேலூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரியும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை சிபிஐஎம் அமைப்பினர் நடத்தியுள்ளனர். கலைந்து செல்ல வலியுறுத்தியும் செல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 25வது நிறுவன நாளை ஒட்டி ஈரோட்டில் பிஎஸ்என்எல் சேவை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிஎஸ்என்எல் நிறுவன பொது மேலாளர் சிவ்சங்கர் சச்சான் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு பிஎஸ்என்எல் சேவை குறித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். பிஎஸ்என்எல் பொது மேலாளர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கிய பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீனாட்சி சுந்தரம் சாலையில் உள்ள டெலிபோன் பவனில் நிறைவடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் அகனி நேரடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியை இழுத்தர் தற்கொலை முயற்சிக்கு காரணமான மேலாளரை வேலை நீக்கம் செய்ய வலியுறுத்தி டிஎன்சிஎஸ்சி சங்க தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகனி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அரைப்பதத்தில் இருப்பதாக கூறி நுகர்பொருள் தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் வேல் என்பவர் பட்டியில் இழுத்தர் ஐயப்பனுக்கு 78,000 ரூபாய் அபராதம் விதித்தார். இதனால் ஐயப்பன் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனால் மேலாளர் வேல் என்பவரை கண்டித்து சித்தர்காடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை கூட்டரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தை ஒட்டி இரத்த தானம் குறித்தான கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி தொடங்கி வைத்து இரத்த கொடையாளர்கள் 17 பேருக்கு நற்சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இரத்த தானம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தான் புதுக்கோட்டையில் பணியாற்றுகையில் விபத்தில் சிக்கியபோது குருதி கொடையாளர்கள் கொடுத்த இரத்தத்தால் தான் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். அனைவரும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வில் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பானுமதி, கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் 5000 பிளாஸ்டிக் பாட்டில்களுடன் 10 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட சிற்பத்தை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து